வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி ப்ரெட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக அதே சமயம் டேஸ்ட்டாக எப்படி ப்ரெட் ஆம்லெட் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ப்ரெட் ஆம்லெட் செய்ய ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் சட்னி செய்ய 1/4 கப் புதினா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/4 ஸ்பூன் உப்பு எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ க்ரீன் சட்னி ரெடியாக இருக்குது. ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நுர வர வரைக்கும் முட்டையை நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ப்ரெட் ஆம்லெட் ரெடி பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு முட்டையை ஊற்றிட்டோம். இப்போ அது மேலே 2 ப்ரெட்டு வச்சுக்கலாம். ப்ரெட்டு வைக்கும்போது லைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சட்னியை அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கிட்டோம். இப்போ முட்டையை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆம்லெட்டை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டான ப்ரெட் ஆம்லெட் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.